ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு. இந்த டாபிக் இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தான் நான் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் மோரோவர் இது டவுன்லோட் பண்ண முடியாது. இது நீங்கள் உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கிட்ட நீங்கள் மட்டும்தான் இருக்கும், அவங்கக்கிட்ட மட்டும்தான் தருவாங்க. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு போய் அவங்கள்ட்ட ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஃபார்ம் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் இல்லை, அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம். ஏதாவது நியர்பை லொக்கேஷனில் போய்ட்டு அவங்கள்ட்ட செக் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் 3 டைம்ஸ் அவங்க உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட் நீங்களே போய் வாங்கினாலும் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணி வாங்குறன்றதை நான் சொல்ல போகிறேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா https:/voters.eci.government.gov.in/home பேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்க எபிக் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுங்க. இல்லை உங்களோட மொபைல் ஐடி இருக்குன்னா உங்கள் மொபைல் ஐடி நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். அடுத்தது இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ கேப்சா உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். FDZP64 அப்படின்ற கேப்சாவை நான் என்டர் பண்ணோன்னே என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போது ஓடிபி எனக்கு வந்திருக்கு. ஓடிபி நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். உங்களுக்கு இந்த பேஜ் மறுபடியும் வந்துடும். ஸோ யார் பேரில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட பேர் காட்டும். உங்களோட பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸரோட நம்பர், நீங்கள் காண்டாக்ட் நம்பரை எடுக்கணும். சப்போஸ் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவங்களுக்கு கால் பண்ணி நான் அந்த ஃபார்ம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு போங்க. அதில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் புதுச்சேரியில் இருக்கீங்க, கோவா, எந்த ஸ்டேட்டோ நீங்கள் அந்த ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடுன்றது கிளிக் பண்ணுறேன். எபிக் நம்பர் என்னோடய நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தேன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துடும். அண்ட் மோரோவர் என்னோட பிஎல்ஓ ஆஃபீஸர், அதாவது பூத் லெவல் ஆஃபீஸரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுன்றதை கொடுப்பாங்க. ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அது ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் எதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அது அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அதனால் நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் பிஎல்ஓ ஆஃபீஸரோட காண்டாக்ட் நம்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை ஃபார்மை நான் வாங்கினேன். அப்படி தான் இந்த ஃபார்ம் நான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் அட்ரஸ் ஷிஃப்ட் பண்ணியிருந்தனால அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் செக் பண்ணி கால் பண்ணி கேட்டோன்னே அவங்க எனக்கு ஈஸியாக ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, என்னோடதும் என் ஒய்ஃபோடதும். ஸோ இது இப்படி தான் உங்களோட பிஎல்ஓவோட காண்டாக்ட் நம்பர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்ம் வாங்கிட்டோம். இந்த ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உங்களுக்கு இருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்மு. ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, இது உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிறந்த தேதி, இப்போ நான் பிறந்தது மார்ச் 19, 1991 இருக்குன்னா 1991 அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். அடுத்தது ஆதார் எண். ஸோ உங்களோட ஆதார் எண் என்னென்னு இருக்கிறத நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதாரில் அந்த 9992 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பரை இங்கே ஆதார் எண்ணில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது கைபேசி எண். கைபேசி எண்ன்றது உங்களோட மொபைல் நம்பர். நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இந்த இடத்துல எழுதுங்க. ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பரை எழுதுங்க. அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர். ஸோ உங்களோட கார்டியன் நேம் அல்லது உங்களோட ஃபாதர் நேமை இங்கே ஃபில் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். ஆனால் தமிழில் எழுதுறது மிக சிறந்தது. ஸோ அது இப்போ தமிழில் தான் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கிறனால நீங்கள் தமிழில் எழுதுனா அது செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ்லேயே நீங்கள் இதை எழுதிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தையின் அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது உங்களோட ஃபாதர் அல்லது கார்டியனோட புகைப்பட அடையாள அட்டை எண். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள்
ஃபில் பண்ணணும். அதாவது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ தந்தை இல்லை அப்படின்னா தாயாரின் பெயர், தாயாரோட பெயரை எழுதிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபோட நேமு, அவங்களோட ஆதார் நம்பர், அதை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து, தென் உங்களோட ஆதார் எண், அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், ஃபிஃப்த்து வந்து ஃபாதர் அல்லது கார்டியனோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே வந்து நீங்கள் எழுதணும். சிக்ஸ்த்து வந்து மதர் நேம், தாயாரின் பெயர். செவன்த் வந்து தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும். அடுத்தது உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஒய்ஃபோட நேமோ இல்லை ஸ்பௌஸோட நேமோ நீங்கள் எழுதலாம். கணவர் அல்லது மனைவியின் பெயர் எழுதலாம். அடுத்தது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இதில் எழுதணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டேபிள். அடுத்தது செகண்டு, இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை ஃபில் பண்ணுறது எப்படின்றது நான் சொல்கிறேன், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2002 நம்மளோட ஓட்டிங் நீங்கள் போட்டிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 1992 என்னோடய டேட் ஆஃப் பர்த்தோட இயர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2022 ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஏஜ் வந்து 18 இருந்திருக்காது, அப்போது நான் எலிஜிபிள் கிடையாது. அதனால் 2022 நீங்கள் ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபார்மை இல்லைன்று பென்சிலில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது பென்சிலில் இல்லைன்னு எழுதிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அப்போது என்ன பண்ணுறது? அப்போது வாக்காளரின் பெயர், இப்போ யார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தான் இந்த டைமில் ஓட் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னோடய பெயரை நான் இங்கே எழுதிடுவேன். அடுத்தது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் எழுதிடணும். அடுத்தது உறவினரின் பெயர் நீங்கள் எழுதணும். ஸோ உறவினரின் பெயர் என்னென்னவோ நீங்கள் அந்த உறவு உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த வாக்காளரோட பெயர் என்ன இருக்கோ அவங்களுக்கும் இருக்கிற உறவு என்னவோ அந்த உறவினரின் பெயரை அவங்களோட இது எழுதுங்க. அவங்க உறவு முறை, நீங்கள் வந்து அவர் தந்தையோ தாயோ இல்லை பாட்டனார் பாட்டி அந்த மாதிரி யார் உறவு முறையோ அவங்க பேர் எழுதிடலாம். மாவட்டம், அவங்க எந்த மாவட்டத்தில் அது ஓட்டு போட்டிருந்தாங்க, எந்த மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், இது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம எப்படி எடுக்கிறன்றதை நான் சொல்கிறேன். அது நம்ம நெட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கிறது அதையும் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் https://voters.eci.gov.in என்ற அந்த பேஜில் வந்து லாகின் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு கொடுத்துருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். ஸோ இந்த பேஜில் வந்தோடனே இந்த ட்ராப் டவுனில் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களோட ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோடய ஸ்டேட் தமிழ்நாடுன்றனால தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டேன். வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பை நேம்னு நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இதில் உங்களோட நேமு, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா சென்னை கிளிக் பண்ணிவிட்டு எந்த அசம்பிளி, அதாவது ராயபுரமா, ஹார்பர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பார்க் டவுன், பெரம்பூர், புரஷவாக்கம் அப்படின்னு லைனாக லிஸ்ட் டவுன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எந்த அசம்பிளியில் வரீங்களோ, கான்ஸ்டியூவன்சியில் இருக்கீங்களோ அந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்சியை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி செலக்ட் பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியா வந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த 2022 எங்கே ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த பின்கோடு வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி டேட்டா, ஸ்கூல் நேமு, ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த எலெக்டர், இப்போ வந்து நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா என்னோடய நேம் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லை உங்கள் அப்பாவோட நேமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவோட பேரை கொடுத்துட்டு அவங்களோட ஃபாதர் ஆர் மதரோட ரிலேஷன் என்ன நேம் இருந்துச்சோ அந்த கார்டியன் நேம் அவங்களோட நேமை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு தென் யாரோட நேமில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அவங்க ஜெண்டர், மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை எனக்கு இதில் லிஸ்ட் அவுட் ஆகலை, அப்போது எப்படி ப்ரோ இது வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சர்ச் பை எபிக்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு எபிக் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் அவங்களோட ஓட்டர் ஐடி என்னன்றதை கொடுத்துட்டு அதை வச்சு வெரிஃபிகேஷன் கோடை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ரெண்டுமே இல்லை, வேறு எப்படி ப்ரோ செக் பண்ணலான்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். சர்ச் பை எலக்ட்ரல் பிடிஎஃப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸோ நம்ம வந்து 2002 தான் நம்ம வந்து இது செக் பண்ண போகிறோம். ஸோ 2002 நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கோம், எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம். ஸோ 2002 இது எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அப்போ அதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் வச்சு நான் சர்ச் பண்ண போகிறேன். அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ என்னோடய ஒய்ஃபோட ஊர் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட், அதோட ஸ்டேட் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது 2002 வந்து விழுப்புரம், இப்போ வந்து கள்ளக்குறிச்சின்னு மாறிடுச்சு. ஸோ விழுப்புரம் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டுன்னு வரும். போலிங் ஸ்டேஷன் நேம், ஸோ அவங்களோட லொக்காலிட்டியில் அவங்க எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்கன்றது பார்க்கலாம். ஸோ அவங்களோட பின்கோடு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 606701 வரும். வெள்ளையூர்ன்றது அவங்களோட ஊரோட நேமு. பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வெள்ளையூர் 606102ன்னு இருக்குது. இதில் 2 இருக்குது. ஸோ இந்த 2 பிடிஎஃப்பில் உங்கள் நேம் லிஸ்ட் டவுன் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா 2002 ஓட்டிங் எலிஜிபிள் இல்லை. அப்போது அவங்களோட ஃபாதர் நேமோ அவங்களோட கிராண்ட் ஃபாதர் நேமோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாராவது அவங்க வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸை இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அவங்க டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி தென் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நான் என்டர் பண்ணுறேன். 50278C அதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு இங்கே இருக்குது சப்மிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டமன்ற தொகுதி எண் 61, பாகம் 51, அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி அடங்கியுள்ள நாடாளுமன்ற தொகுதி எண், பெயர் மற்றும் ஒதுக்கீட்டு தகுதி நிலை 11 அப்படின்னு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம். இப்போது என்னோடய ஒய்ஃபோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா அப்துல்லான்னு ஸ்டார்ட் ஆகும். நான் ஒன்றுன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்துட்டனால நான் டேரெக்டாக அந்த ஃபீல்டுக்கே போகிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லாவோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க இருக்கிற டீட்டெயில்ஸு. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே வந்து டைரெக்டாக வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்ட பிறகு இப்போது அவங்க எத்தனாவது வரிசை எண்ணில் இருக்காங்க, 1173, 1174. இப்போ வந்து என்னோடய ஃபாதர்ல எக்ஸ்பைர்ட் ஆகிட்டனால என்னோடய மதர்ல டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் என் ஒய்ஃப்க்கு. ஓகே, நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேருந்து எப்படி எடுக்கணும்னு நான் சொன்னேன். அந்த டீட்டெயில்ஸ் வச்சு இங்கே எப்படி ஃபில் பண்ணுறது நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டு போடல. ஸோ முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட உறவினரின் பெயர், யார் உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் தந்தை தாய் மற்றும் அவங்க பாட்டனார் பாட்டி யார் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்களோ அவங்களோட பெயரை எழுதுங்க. அடுத்தது 2வது ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போட்டவங்களோட ஓட்டர் ஐடி, அந்த ஓட்டர் ஐடி என்னவோ எபிக் நம்பர், அந்த எபிக் நம்பரை 2nd ஃபீல்டில் என்டர் பண்ணுங்கள். 3rd வந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவினரின் பெயர். ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னோடய தந்தை பெயர் நான் எழுதுகிறேன்னா என்னோடய பேர் உறவினர் பெயரில் என்னோடய பேர் வரணும். என்னோடய பேர் நான் எழுதிடுவேன். அடுத்தது உறவு முறை, எனக்கும் அந்த வாக்காளர் ஓட்டு போட்டவங்க 2002 ஓட்டு போட்டவங்களோட உறவு என்னன்றது நான் போடணும். ஸோ எனக்கு தந்தைனா தந்தை, கார்டியன்னா கார்டியன் போடுங்க. அதை போட்டுட்டு அடுத்தது மாவட்டம், இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டம்னா விழுப்புரம் மாவட்டம்ன்றது போட்டுருவாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநிலம், அது வந்து தமிழ்நாடுன்னு போட்டுருங்க. சட்டமன்ற தொகுதியின் பேர் நம்ம அதில் காமிச்சோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டைன்னு இருந்துச்சு ஒய்ஃபோடது. அதனால் அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து சட்டமன்ற தொகுதி வந்து அவங்க ஓட்டு போட்ட இடம் வந்து உளுந்தூர்பேட்டைனா உளுந்தூர்பேட்டைன்னு போட்டுருவாங்க. கீழே இருக்க ஃபீல்ட்லேயும் அதே தான், சட்டமன்ற தொகுதி எண் பெயர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 61ன்றது சட்டமன்ற தொகுதி நம்ம அதில் பார்த்தோம். அதை என்டர் பண்ணிவிட்டு தொகுதியின் பெயர் வந்து உளுந்தூர்பேட்டைன்றதை போட்டுருங்க. பாகமெண் என்னென்னு வந்துச்சு, பாகமெண் பார்த்தீங்கன்னா 51ன்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாகமெண்ணில் 51ன்னு போட்டுருவாங்க. வரிசை எண், அதாவது
அந்த ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, உங்களோட தந்தையோ இல்லை தாயோ ஓட்டு போட்டால் அவங்களுக்கு அந்த வரிசை எண் வந்திருக்கும். அது வந்து என்ன நம்பர் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1173 இருந்துச்சு. ஸோ அதை வந்து வரிசை எண் போட்டுருவாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை, எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பென்சிலில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதை ஜெராக்ஸ் காப்பியில் ஃபில் பண்ணதை உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸருக்கு நீங்கள் காமிச்சிட்டு அவங்க ஓகே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் 2 காப்பி கொடுத்தாங்களே அதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பெனில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட சைனும் போடணும், ப்ளஸ் உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸரோட சைனும் இதில் போட்டு உங்களுக்கு ரிட்டன் ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஒரு காப்பியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே இருக்குது. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு ஒன்று அவங்க வச்சுப்பாங்க, இன்னொரு காப்பியில் நீங்கள் ஒட்டணுன்றது அவசியம் இல்லை. ஒரு ஒட்ட சொன்னாங்கன்னா ஒட்டிக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் சைன் வாங்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் காப்பியை நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்யூச்சருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் காப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை வச்சு நீங்கள் சேஃபர் சைடுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்னு. ஸோ அவங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரீச்சபிளாக இல்லைன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை கேட்டு நான் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.